டெய்லியும் ஒரே வகையான சைடிஷ் சாப்பிட்டு போர் அடிக்குதா உங்களுக்கு? கவலையப்படாதீங்க. இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் 6 நாளைக்கு 6 விதவிதமான சைடிஷை அதுவும் 5 நிமிஷத்தில் எப்படி டேஸ்டியாகவும் சட்டுன்னு செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. சேனக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சமாக கடுகையும் இதில் நம்ம சேர்த்திக்கலாம். ஒரு கையளவுக்கு கருவேப்பிலையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற சேனக்கிழங்கை நல்லா பாயில் பண்ணி ஒரு கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூளையும் இதில் சேர்த்திட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக மல்லித்தூளையும் இதில் சேர்த்திட்டு இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்லையே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான சேனக்கிழங்கு வறுவல் ரெடி. தக்காளி தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் இதில் ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சமாக இதில் கடுகையும் இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இதில் கொஞ்சமாக நம்ம சோம்பையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் 6 பல்லளவுக்கு பூண்டையும் இதில் சேர்த்திட்டு ஒரு கையளவுக்கு கருவேப்பிலையை அப்படியே மேலே அப்படியே தூவி விட்டுக்கோங்க. இதில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ஒரு கையளவுக்கு இதில் சேர்த்தி 2 தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சி இதில் ஊற்றிக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் இதில் சேர்த்திட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான தக்காளி தொக்கு ரெடி. கருவேப்பிலை துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக உளுந்தையும் இதில் சேர்த்திட்டு 2 வரமிளகாவை கிள்ளி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ஒரு கையளவுக்கு இதில் சேர்த்திட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் ஒரு கரண்டி அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கரண்டி அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் இதில் சேர்த்திட்டு நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி ஒரு கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு புளிச்சாரையும் இதில் சேர்த்திட்டு இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே ஒரு 5 நிமிஷம் நல்லா பிளேட்டில் வச்சு நல்லா ஆற வச்சுக்கோங்க. இதில் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டு வறுத்தது எல்லாம் போட்டுட்டு ஒரு நைஸாக அரைச்சி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கருவேப்பிலை துவையல் ரெடி. சுரக்காய் கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சமாக கடுகையும் இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இதில் கொஞ்சமாக சீரகத்தை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் 2 வரமிளகாவை கிள்ளி இதில் சேர்த்திக்கோங்க. இதில் ஒரு கையளவுக்கு கருவேப்பிலையை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ஒரு கையளவுக்கு இதில் சேர்த்திக்கோங்க. அதே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை ஒரு கையளவுக்கு இதில் சேர்த்திட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளையும் இதில் நம்ம சேர்த்திக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்லையே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட்
பண்ணி நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காவை ஒரு கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திக்கோங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணி இதில் சேர்த்திக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கரண்டி அளவுக்கு நல்லா மசிச்சு நல்லா வேக வச்சுருக்கிற துவரம் பருப்பை ஒரு கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம போட்டிருக்கிற மசாலா ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த கரண்டியில் போட்டு நான் மசிச்சு விட்டுக்கிறேன். இதில் 2 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான சுரக்காய் கூட்டு ரெடி. கோவக்காய் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சமாக கடுகையும் இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் இதில் சேர்த்திட்டு இதில் 1 கையளவுக்கு கருவேப்பிலையை மேலே அப்படியே தூவி விட்டுக்கோங்க. இதில் நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா வேக வச்சுருக்கிற கோவக்காவை ஒரு கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளையும் இதில் சேர்த்திக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தூளையும் இதில் சேர்த்திக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சீம்லையே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் இந்த மாதிரி நல்லா 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆக விட்டுக்கோங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கோவக்காய் வறுவல் ரெடி. கீரை மசையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகையும் இதில் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக சீரகத்தையும் இதில் சேர்த்திட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வரமிளகாவை கிள்ளி இதில் சேர்த்திக்கோங்க. 4 பல்லளவுக்கு பூண்டையும் இதில் சேர்த்திட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 1 கையளவுக்கு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியவும் இதில் சேர்த்திட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூளையும் இதில் சேர்த்திட்டு நல்லா சிம்லையே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை இதில் 1 கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்லையே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வேக வச்சு மசிச்சு விட்டுருக்கிற துவரம் பருப்பை 1 கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திட்டு நம்ம போட்டுருக்கிற கீரை ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கீரை மசையல் ரெடி. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற 6 விதவிதமான சைட் டிஷ்ஷை அதுவும் 5 நிமிஷத்தில் சட்டுன்னு ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது என்ன டேஸ்டிங் தான். இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ சுவையான சேனக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த கலர் எப்படி இருக்கு பாருங்க. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சுவையா இருக்குங்க. இந்த சைட் டிஷ்ஷை நீங்க 10 நிமிஷத்துல சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப சுவையாகவும் இருக்கும். அது நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க 10 நிமிஷத்துல செஞ்சீங்களான்னு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதோட கலர் எப்படி இருக்கு பாருங்க. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சுவையா இருக்குங்க. இது நீங்க 10 நிமிஷத்துல சட்டுன்னு இந்த சைட் டிஷ்ஷை செஞ்சிடலாம். அது நீங்க லாங் டிராவல் நீங்க எங்கேயாச்சும் போகணும்னா இந்த தக்காளி தொகை நீங்க தைரியமா எடுத்துட்டு போகலாம். 1 வீக் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எதுக்கு வேணா நம்ம வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சுவையா இருக்கும். அது நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.
இப்ப சுவையான கருவேப்பிலை துவையல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதோட கலர் எப்படி இருக்கு பாருங்க. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சுவையா இருக்குங்க. கருவேப்பிலை நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஹேருக்கு கூட ரொம்ப ஹெல்த்தி. 10 நிமிஷத்துல சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் கருவேப்பிலை யார் தாங்க சாப்பிட்றா? இந்த மாதிரி துவையலை செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டெய்லியுமே இதான் வேணும்னு கேட்பாங்க. நான் சொன்ன இதுல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான சொரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதோட கலர் எப்படி இருக்கு பாருங்க. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சுவையா இருக்குங்க. இந்த சைடு டிஷை நீங்க 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். சொரக்காய் கூட்டு நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கம்மி எண்ணெய், நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். அதுவும் நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான கோவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது எப்படி தகன் மின்னுது பாருங்க. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சுவையா இருக்குங்க. மற்ற சைடிஷ்லாம் தோத்து போயிடுங்க, அப்படி இருக்குங்க. அதுவும் இதை நீங்க 10 நிமிஷத்துல சட்டுன்னு செஞ்சிடலாம். இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா டெய்லியுமே இதுதான் வேணும்னு கேட்பாங்க. நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. 10 நிமிஷத்துல செஞ்சீங்களான்னு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான கீரை மசையல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதோட கலர் எப்படி இருக்கு பாருங்க. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சுவையா இருக்குங்க. கீரை நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் நீங்க இந்த சைட் டிஷ்ஷை 10 நிமிஷத்தை சட்டுன்னு செஞ்சிடலாம். கீரையை சாப்பிட மாட்டேங்கிறாங்களா? இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டெய்லியுமே இதான் வேணும்னு கேட்பாங்க. அதுவும் நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நான் சொன்னேன் 6 நாளைக்கு 6 விதமான சைட் டிஷ்ஷை அதுவும் 10 நிமிஷத்துல உங்க வீட்டுல வந்து செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த சைட் டிஷ்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எல்லாத்தையும் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.